நாட்டை வந்தடைந்தார் மாவை. தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டத்தில் இழுபறி. சீனாவிற்கு தக்க பதிலடி கொடுத்த இந்தியா, நகர மறுக்கும் சீன கப்பல். திருகோணமலை துறைமுகத்தை குறிவைக்கும் இந்தியா. தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்லாலி விமான நிலையமூடாக மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். சிங்கப்பூருக்கான தனிப்பட்ட விஜயத்தினை மேற்கொண்டிருந்த அவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். எனினும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமானது நாளை நடைபெறாது என கட்சியின் உள்ளக வட்டாரங்களிலிருந்து அறிய கிடைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் குகதாசன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோருக்கிடையில் இணக்கப்பாட்டுடைய பேச்சுவார்த்தை கட்சியின் உயர்மட்ட தலைமைகளினால் இடம்பெற்று வரும் நிலையில் கட்சியின் பொது சபை கூட்டமானது நாளை இடம்பெறாது என கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இலங்கை ஒருபோதும் அனுமதி அளிக்காது என ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகத்திற்கு ஒன்றிற்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் எப்போதும் இந்தியாவின் பாதுகாப்பை மனதில் கொண்டிருப்போம். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளோம். இலங்கைக்கு வந்து சென்ற சீன கப்பல்கள் கடல் ஆராய்ச்சியுடன் தொடர்புபட்டவை. அதன் காரணமாக அவற்றிற்கு நாங்கள் அனுமதி வழங்கியுள்ளோம். இந்த ஆண்டு இலங்கையின் திறனை கட்டியெழுப்புவது என நாங்கள் தீர்மானித்துள்ளோம். ஏனையவர்களுடன் ஒத்துழைப்பதன் மூலம் இலங்கை தனது சொந்த திறனை கட்டியெழுப்ப வேண்டும் என நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இதன் காரணமாக எந்த ஒரு நாட்டிலிருந்தும் நீரியல் விடயங்கள் தொடர்பில் இலங்கைக்கு கப்பல்கள் வர முடியாது. ஆனால் வலிமையான விஜயத்தினை மேற்கொள்ளும் கடற்படை கப்பல்களாயிருந்தால் அவற்றிற்கு அனுமதி வழங்குவோம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ அடுத்த வாரம் மீண்டும் இலங்கைக்கு திரும்ப உள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். சந்திரசேன தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை முன்னிட்டு சில முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக அவர் இலங்கைக்கு திரும்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ இலங்கைக்கு திரும்பியதை தொடர்ந்து குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அதிபர் தேர்தலின் போது இறுதி தருவாயில் தனது கட்சி வேட்பாளரை அறிவித்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார். அத்துடன் தனது கட்சி கடந்த காலங்களில் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கியிருந்தாலும் தற்போது நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான பலம் இருப்பதாக எஸ்.எம். சந்திரசேன கூறியுள்ளார். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற மேலும் சில மாதங்கள் இருந்தாலும் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை மேற்கொள்ள கட்சி மேலும் தாமதிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சின் இணைச் செயலாளர் பிரபாகருக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை துறைமுகத்தில் கப்பல் கட்டும் தளம் ஒன்றை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருகோணமலை துறைமுகத்தை மேம்படுத்துவதனூடாக பங்களா விரிகுடாவில் பயணிக்கும் கப்பல்களுக்கு அவசர நிலையின் போது விரைவான சேவைகளை வழங்க முடியும் என இந்திய பாதுகாப்பு அமைச்சின் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடலின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சீன ஆராய்ச்சி கப்பல் அப்பகுதியில் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சீன ஆராய்ச்சி கப்பலான ஷியாங்யாங் ஹோங் 3 பிரசன்னம் இலங்கை தொடர்பாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் புதிய ராஜதந்திர விவாதங்களை தூண்டியுள்ளன. இலங்கை கடலில் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் மீண்டும் மீண்டும் ஊடுருவி வருவது குறித்து இந்தியா கவலை தெரிவித்ததுடன் அவை தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதுகின்றது. இதற்கு பதிலடியாக இலங்கை அரசாங்கம் தனது கடல் எல்லைக்குள் ஆய்வுகளை மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கும் ஓராண்டு தடை விதித்தது. தடை விதிக்கப்பட்ட போதிலும் சீன அரசாங்கம் ஷியாங்யாங் ஹோங் 3 என்ற ஆய்வு கப்பலை இலங்கை கடலில் ஆய்வு நடவடிக்கைகளுக்கு அனுப்புவதற்கு முறைப்படி அனுமதி கோரியது. கப்பல் அதன் சொந்த துறைமுகத்திலிருந்து புறப்பட தயாரான போது தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த மாதம் 16ஆம் தேதி சீனாவில் உள்ள சான்யா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட சீன கப்பல் தனது போக்கை மாற்றிக்கொண்டது. நேரடியாக இலங்கைக்கு செல்லாமல் மாலைதீவு மீது பார்வையை வைத்தது. இந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி
ஷியாங்யாங் ஹோங் 3 இலங்கை கடல் எல்லைக்கு அருகாமையில் உள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மேலும் சிக்கலை அதிகரிக்கும் வகையில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடந்த வாரம் கொழும்புக்கு வந்து கடற்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டது. இந்தியா இதை ஒரு மூலோபாய வெற்றியாக பார்க்கின்றது. சீன ஊடகங்கள் இந்தியாவின் கூற்றை எதிர்க்கின்றன. இலங்கை மீதான இந்தியாவின் அழுத்தம் ஒரு வெற்றியல்ல, மாறாக கவலையை ஏற்படுத்துவதாக சீன தரப்புகள் குறிப்பிடுகின்றன. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கீற்கும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்று ஆரம்பிக்கப்படும் போது மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இதன்போது கேட்டறிந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் ஜனநாயகம், மனித உரிமைகள், முதலீடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் தொடர்புகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்ற கும்பலை சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2 போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுக மற்றும் ஹங்வெல்ல பிரதேசத்தை சேர்ந்த 24 மற்றும் 37 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்வெல்ல பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது அடையாளம் உறுதிப்படுத்த முடியாத 2 மோட்டார் சைக்கிள்கள், மேலும் 2 மோட்டார் சைக்கிள் இலக்க தகடுகள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அதுகிரிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசு சேவையாளர்கள் எவரையும் சேவையிலிருந்து நீக்கவில்லை. முறையான முகாமைத்துவத்துடன் அரசு சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதம் முதல் கொடுப்பனவுகளை முழுமையாக அதிகரிக்க அவதானம் செலுத்தியுள்ளோம். அதேபோல் ஓய்வூதியம் பெறுநர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டு காலமாக நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளையும் அரசியலமைப்பு ரீதியிலான நெருக்கடிகளையும் எதிர்கொண்டது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதிக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினோம். மத்திய வங்கியை சுயாதீனப்படுத்தும் வகையில் புதிய மத்திய வங்கி சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிறந்த மாற்றத்துக்கு மத்தியில் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் நிலை மீது சர்வதேசம் தற்போது நம்பிக்கை கொண்டுள்ளது. நாட்டு மக்கள் வழங்கியுள்ள மக்கள் ஆணையை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆகவே பொருளாதார மீட்சிக்கு எடுக்கும் தீர்மானங்களுக்கு நாடாளுமன்றம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் விஜயத்தை மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு கேரளாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. இந்தியாவின் கம்யூனிஸ்ட் கட்சியை முதன்மையாக கொண்ட இடதுசாரி கூட்டமைப்பால் அதிகாரம் வகிக்கப்படுகின்ற கேரளா மாநிலத்திலேயே நேற்று இக்குழுவினர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர்.